Hello friends, welcome to Banu Training Tech Channel. நம்ம இந்த வீடியோல copy and pasting tricks பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு நார்மலா ஒரு வேல்யூவை Ctrl C கொடுத்து Ctrl V கொடுத்து copy and paste பண்ண தெரியும். பட் இதே இது அதிலேயே நம்ம என்ன மாதிரி எல்லாம் copy and paste பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ப்ரைஸ்லையும் டோட்டல் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ் சிம்பிளோட இருக்குது. குவான்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நார்மல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த டேபிள் உங்களுக்கு அப்படியே பேஸ்ட் ஆகி வரும். பாருங்கள், இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், காப்பி கொடுத்துட்டேன். தென் அவுட்புட் எங்கே வரணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl V கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர் அங்கே ஹோம் ரிப்பனில் பேஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன காப்பி பண்ணமோ அது அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருக்கும். ஈவன் அந்த ருபீஸ் சிம்பிள் கூட உங்களுக்கு அப்படியே வந்திருக்கும், ஃபார்மேட்டிங் கூட அப்படியே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பட் இப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் வரணும், அந்த ஃபார்மேட்டிங் வரக்கூடாது, அந்த ருபீஸ் சிம்பிள்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. தென் அவுட்புட் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு தென் அந்த ஹோம் ரிப்பன்லேயே பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அதில் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் பேஸ்ட் ஆகும். பாருங்கள், இப்போ அந்த ஃபார்மேட்டிங்கும் இருக்காது அண்ட் தென் அந்த ருப்பீஸ் சிம்பிளுமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்காது. சென்டர் அலைன்மெண்ட் பார்டர் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் மட்டும்தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தென் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டிங் மட்டும்தான் வேணும். ஸோ அதை எப்படி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த டேபிளை அகெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அவுட்புட் எங்கே வேணுமோ அங்கே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு தென் அந்த கிளிப்போர்ட்லேயே பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு அதில் ஃபார்மட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்மட்ஸ் ஆப்ஷன் கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் மட்டும்தான் வரும், வேல்யூஸ் எதுவுமே பேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? பாருங்கள், அந்த கலர்ஸ் வந்திருக்கு, தென் அந்த பார்டர் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ப்ரைஸில் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது குவான்டிட்டியையும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஈக்குவல் டு C4 இன்ட்டு D4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதே ஃபார்முலா வேறு எங்கேயாவது உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை மட்டும் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 வேல்யூ டைப் பண்ணுறேன். இப்போ இந்த 2 வேல்யூவுக்கு இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆகணும். ஸோ அதுக்கு இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எங்கே அவுட்புட் வரணுமோ அங்கே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு தென் அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா உங்களுக்கு இந்த செல்லுலேயுமே அப்ளை ஆகிருக்கும். பாருங்கள், இங்கே எப்படி C4 இன்ட்டு D4ன்னு இருந்ததோ இங்கே ஈக்குவல் டு M4 இன்ட்டு N4 அப்படின்னு இருக்குது. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை கூட நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இந்த டேபிள் பாருங்கள், நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு 2 டேபிள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த நம்பர் 1ல் சம் வேல்யூஸ் இருக்குது, நம்பர் 2ல் சம் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இந்த நம்பர் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே இந்த நம்பர் 2ஓட இருக்கக்கூடிய வேல்யூஸோட ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2ன்னு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்னில், செகண்டில் 3ன்னு இருக்குது. அப்போ 2 + 3 5 அப்படின்ற அவுட்புட் வரணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு இந்த நம்பர் 1 இருக்கு இல்லையா, அந்த காலமாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்பர் 2ல் கர்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் போயிட்டு அதில் உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைடுன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் ஆட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ 2 3ஓட ஆட் ஆகி 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது மல்டிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா 2ஓட 3 மல்டிப்ளை ஆகி 6 அப்படின்னு வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவோட அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளையோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2 + 3 5 கிரியேட் ஆயிருக்கு. தென் 4 + 5 9 அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்தடுத்த செல்களுக்கும் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் ஸ்கிப் பிளாங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த டேபிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேபிளில் 1 அடுத்து பிளாங்க், தென் 3 பிளாங்க், 5 பிளாங்க், 7. ஸோ இப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் செல்லுமே உங்களுக்கு பிளாங்க் செல்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாகவே நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது
ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நான் இந்த செகண்ட் காலமாக அப்படியே வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நியர்பை காலமில் நான் பேஸ்ட் பண்ணும்போது ஸோ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பும் உங்களுக்கு அப்படியே தான் வரும். டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? பட் இந்த ஸ்கிப் பிளாங்க்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாமல் கரெக்டாக அந்த பிளாங்க்ல மட்டும் அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நான் அந்த செகண்ட் காலமில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டேன். தென் அந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல்லில் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் போயிட்டு இப்போது ஸ்கிப் பிளாங்க்ஸ் கொடுத்ததுமே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் அந்த பிளாங்க் செல்ஸில் மட்டும் கரெக்டாக அந்த வேல்யூஸ் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்கிப் பிளாங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஹரிசண்டலாக இருக்கக்கூடிய டேபிளை வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர் வெர்டிக்கலாக இருக்கிற டேபிளை ஹரிசண்டலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு டேபிளை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். தென் உங்களுக்கு வந்து எங்கே அவுட்புட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தென் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் போயிட்டு அதில் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது ஹரிசண்டலாக இருந்தால் வெர்டிக்கலாக சேஞ்சஸ் ஆகும், வெர்டிக்கலாக இருந்தால் ஹரிசண்டலாக வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அந்த மெயின் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் வந்து காலம் வைஸ் இருந்தது. இப்போ அவுட்புட் அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் வந்து ரோ வைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஆப்ஷன். தென் ஒரு வேல்யூவோ ஆர் ஒரு டேபிளோ அட் அ டைமிங்கில் உங்களுக்கு மல்டிபிள் ஷீட்டில் வந்து பேஸ்ட் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் ஷீட் 1ல் இருக்கக்கூடிய அந்த டேபிளை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி கொடுத்துக்கிறேன். தென் ஷீட் 2ல் உங்களுக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷீட் 7ல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 2ல் கண்ட்ரோல் வச்சு அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5. ஸோ கண்ட்ரோல் வச்சு அப்படியே கிளிக் பண்ணிட்டே வாங்க. இப்போது பேஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷீட்லேயுமே அந்த C7ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் அப்படியே உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அட் அ டைமிங்கில் நம்ம மல்டிபிள் ஷீட்டில் கூட இந்த மாதிரி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.